தனலட்சுமி, எப்படி இருக்குது தனலட்சுமி? என்னை விட்டு தனியா கிளம்புறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? முகமெல்லாம் எப்படி வாடி போய் கிடக்கு பாரு. 2 நாள்ல 20 கிலோ இழைச்ச மாதிரி ஆயிட்டிய. நீ இல்லாம நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பார்த்தா அப்படி தெரியலையே. சரி சரி, வா நம்ம வீட்டுக்கு போய் எது வந்தாலும் பேசிக்கலாம். கிளம்பு. நானா அந்த வீட்டுக்கா? செத்தாலும் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். உனக்கு கீழே பிடிச்சிக்கியா? அந்த வீடு வாசப்படி மிதிக்க மாட்டா வேற எந்த வீடு வாசப்படி மிதிப்ப? காலத்துக்கு எப்படி கோயில் கோயிலா அலைஞ்சு பிச்சை எடுக்க போறியா? இருக்கட்டும், பிச்சை எடுத்தாலே எடுக்கணும், தவிர அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நேத்து வந்து பேச்ச கேட்டு கூட பிறந்த தம்பிய ஆட்டமா ஆடுறான், அப்ப எனக்கு யார் இருக்கிறா? நீ சொல்றதுதான் உண்மை தனலட்சுமி. உன் தம்பி முழுசா பொண்டாட்டி பக்கமே சாஞ்சிட்டான். நேத்து கூட என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். என்னங்க சொல்றீங்க? உங்களை வீட்டு விட்டு வெளில போன்னு சொல்லிட்டான்? ஆமா தனலட்சுமி, இப்படி நீயும் நானும் ரோசப்பட்டு வெளியே வந்து கோயில் கோயிலா சுத்தின்னு இருந்தா அவன் வந்து வீட்டுல உக்காந்து ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நம்ம அந்த வீட்டுக்குள்ள நிரந்தரமா போக முடியாமலே போயிடும். என்னங்க சொல்றீங்க? அப்படியெல்லாம் கூட நடக்குமா? அந்த வீட்டுல நீ எப்படி இருந்த, எப்படி கெத்தா இருந்த, நீ வச்சதுதான் சத்தமா இருந்துச்சு. ஒரு நாளாவது உன் தம்பி உன் பேச்சை வைத்து பேசியிருப்பானா? அப்படி இருந்த நீயே இன்னைக்கு வெளியே இருக்கிற. என்னங்க பண்றது? நல்லா யோசித்து பாரு. அந்த வீடு உன் தம்பி பேர்ல இருக்குது. இது நமக்கும் உன் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பொண்டாட்டி நளினிக்கு தெரியாது. இந்த வீடு அவன் பேர்ல தான் இருக்குது. நாளைக்கு அவனுக்கு தெரிய வந்ததுன்னா இது என்னடா நம்மள வந்து ராஜ்யம் பண்ணுதுன்ட்டு நாளைக்கு நம்மள வீட்டை விட்டு விரட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏங்க இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க.